ட்ரம்ப் பத்தி பேசலாமா? ஃபர்ஸ்ட் கியூபா கூடயும் வெனிசுவேலா ஆயில் கூடிய விஷயம் நடந்தது பார்க்கலாம். வெனிசுவேலாவும் கியூபாவும் நட்பு நாடுகள். டெய்லியும் கியூபாக்கு ஆயில் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இது கியூபா எக்கனாமிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இப்ப டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காரு? ஸ்ட்ரைட்டா கியூபா கிட்ட வார்னிங் கொடுத்திருக்காரு. டீல் பண்ணுங்க, இல்லாட்டி கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுங்க. மீனிங் என்ன அப்படின்னா, வெனிசுவேலால இருந்து வர ஆயில் அண்ட் மணி சப்போர்ட் ஸ்டாப் பண்ணுவேன்னு சொல்லிருக்காரு. இன்னும் சென்சிட்டிவ் பார்ட் என்ன அப்படின்னா, கியூபா பிரசிடென்ட் வெனிசுவேலால செத்து போன 32 கியூபன் ஃபைட்டர்ஸ் தைரியமான போராளிகள்னு ஹானர் பண்ணுவாங்கன்னு சொன்னது ட்ரம்ப் சைட்ல ரொம்ப சீரியஸா எடுத்திருக்காரு. அவர் என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா, யூனிஃபார்ம் போட்டு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்காரு. இது ஜஸ்ட் ஆயில் இஷ்யூ கிடையாது, இது ஐடியாலஜியும் மாறுது. மிலிட்டரி சப்போர்ட், பழைய கோல்ட் வார் ஸ்டைல் பாலிடிக்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்றாரு. கியூபா இன்னும் அபிஷியலா ரிப்ளை பண்ணல, ஆனா பிரஷர் அதிகமா இருக்கு. இப்போ ஈரான் சைடுக்கு வரலாம். ஈரான்ல ரீசெண்டா பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்தது. மக்கள் எல்லாம் எதுக்கு கோவப்பட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, அங்க இருக்க எக்கனாமிக்கோ, ரெஸ்ட்ரிக்ஷனுக்கோ, கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கோ. இந்த ப்ரொடெஸ்டை கண்ட்ரோல் பண்ண முடியாம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க? இன்டர்நெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அண்ட் போலீஸ் அண்ட் மிலிட்டரி ஆக்ஷனை யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இத பத்தி ட்ரம்ப் ஓபனா சப்போர்ட் கொடுத்திருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, ஈரான் பீப்புளுக்கு ஃப்ரீடம் வேணும், யுஎஸ்ஏ வந்துட்டு ரெடியா இருக்கு ஹெல்ப் பண்றதுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இத ஈரான் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணிருக்காங்க. சுப்ரீம் லீடர் சைட்ல இருந்து என்ன ரிப்ளை வந்திருக்கு அப்படின்னா, யுஎஸ்ஏ ட்ரம்ப் நீங்க உங்க கண்ட்ரியை ஃபர்ஸ்ட் ஒழுங்கா மேனேஜ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மத்த கண்ட்ரிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது ஜஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் டாபிக் இல்ல. திருப்பியும் ட்ரம்ப் அவரோட திமிர கட்டிருக்காரு. ட்ரம்ப் எல்லாத்துக்கும் டைரக்டா வார்னிங் கொடுக்கறாரு. எல்லா பாலிடிக்ஸ்லயும் பிரஷர் போடுறாரு. முடிஞ்சா நீங்க ஃபேஸ் பண்ணுங்கடா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மேபி எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் மாதிரி இவர்கிட்ட ஒரு ஃபைல்ஸ் இருக்கலாம் இல்லையா? இது ஜஸ்ட் இமேஜினேஷன் தான். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.